இந்த கட்சி ஒண்ணுமே இல்லை, புரட்சி தலைவர் அம்மாவோட முடிஞ்சு போச்சு, இவங்க தலைமையெல்லாம் இந்த கட்சி இல்லை சொல்றதுக்காக தான் இருப்பார். நம்மள விட்டு போனவங்க பாருங்க, டெபாசிட் அவனுக்கு என்ன நினைக்கிறான், எல்லாம் நாங்கெல்லாம் வந்தா சேர்ந்தா ஜோதிச்சு, அவனுக்கு அந்த சிந்தனை இல்லை. ஏதா டெபாசிட் வாங்கிட்டாங்களா இவங்க, அப்படிதான் நினைக்கிறான் இந்த துரோகிகள். இந்த துரோகிகள் அப்படிதான் நினைக்கிறான். நமக்கு 44,000 ஓட்டு கொடுத்துருக்குன்னா அந்த 44,000 ஓட்டு அப்பொழுது ஓட்டு மனசாட்சியோட நம்ம ஓட்டு போட்டிருக்கான். இந்த கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. யார் என்ன சொன்னாங்களே, எதிர்கட்சி யாரு, எதிர்கட்சி அவங்க செயல்படலைன்னாங்க. அவங்கதான் சொல்றேன், இந்த தேர்தல் தான் எதிர்கட்சி உறுதிப்படுத்திருக்கு. தமிழகத்தினுடைய எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு பொதுச் செயலாளர் மரியாதைக்கு அன்புச்சோர் எடப்பாடி பழனிசாமி, நீ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக 30 சீட்டுகளுக்கு மேலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெறும். சவால் பார்த்துக்கலாம். அண்ணா திமுக நாடா சிறந்து போச்சுன்னா நமக்கு அண்ணா திமுக நமக்கு எதிரி இல்லை, பாஜக தான் எதிரினா பாருங்க, என்னமெல்லாம் எப்படி போய் பாருங்க. அதே மாதிரி கேஸ் அழகிரி இந்த காங்கிரஸ் தலைவர் சொன்னார், கண்ணு கட்டி தூரத்தில் எதிரியே தெரியல. ஏயா காங்கிரஸ்கார வேட்பாளர் தெரிஞ்சுட்டு அவர் ஒரு மாநில தலைவராக எத்தினத்தை அங்க ஓட்டு கேட்ட திமுக தோல் மேல உட்காந்து கதையா பேசுற. அங்க ஃபைட் யாருக்கும், காங்கிரசுக்கும் அண்ணா திமுக இல்ல, அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் ஃபைட். நீ ஆளுங்கட்சி, நான் எதிர்கட்சி. ஸ்டாலின் இன்னும் பேசாத, டெபாசிட் போச்சு மறந்துடாத. சைக்கிளிங் வருஷத்துக்கு அந்த தேர்தல் வந்துச்சு. அதே மாதிரிதான் நாங்கள் ஆட்சி போன பின்பு நீங்கள் ஆட்சிக்கு 1.5 வருஷத்துக்கு அந்த தேர்தல் வருது. 1 கோடி 2 கோடி இல்ல, 1 கோடி 2 கோடி வாக்காளர்கள். நான் இதை கோத்து பேச நான் விரும்பல. அவ்வளவு செலவு பண்ணி தான் நீ ஜெயிச்சிருக்க. இந்த வெற்றி நிலையான வெற்றி அல்ல. இந்த வெற்றி உன்னுடைய ஆட்சிக்கு கொடுத்த அங்கீகாரம் இல்லை. இந்த வெற்றி நீ கொடுத்த காசுக்கு கொடுத்த அங்கீகாரம். ஞாபகம் வச்சுக்கோ. ஒரே ஒரு போட்டோ காட்டு டிக்கெட்